அந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆதவ அர்ஜுனா அவர்களும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து காங்கிரஸுடைய முக்கியமான நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வந்து தாவேகாவை வந்து பாராட்டி பேசுகிறாங்க, நாம எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே திமுகவுக்கு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக என்ன பண்ணிருந்தா கை எங்கேயும் போகாது கை எங்கேயும் போகாதுன்னாங்க. என்னடா கை இப்போ தாவேகாவை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்குன்னு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இணையதளத்தில் வந்து அவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து நமக்கு துரோகம் இழைச்சது, காங்கிரஸை தமிழ்நாட்டை நம்ம தான் வளர்த்து விட்டோம், இன்றைக்கு வந்து அவர்களும் நம்ம எதிர்த்து சமூக நீதிக்கு எதிராக எப்படி பாஜகவை போல காங்கிரஸும் வந்து நமக்கு துரோகம் செய்கிறது, பாஜகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கூட்டணி கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் நாளைக்கு விசிகாவே இருந்தாலும் எதிர்த்து பேசினா பாஜக, எதிர்த்து பேசினா பாஜகவோட பீட்டி, இவங்க தான் நீங்கள் கொள்கை பிடிப்புன்னு சொல்றீங்க. இது கொள்கை பிடிப்பா கொள்கை நடிப்பா? திமுகவுடைய வரலாற்றில் கூட்டணி கட்சி இல்லாமல் ஆட்சி வந்திருக்காங்க. கூட்டணி கட்சிகள் சேர்க்காம தனித்து நின்று நாங்கள் ஜெயிப்போம் திமுக எங்கேயா சொல்லியிருக்கா? இது வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கூட்டணியை பற்றி கேட்கும்போது சொன்னேன், எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் அறிவித்தார் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்கு. அதையும் தாண்டி எங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களை அரவணைப்போம். ஸ்டில் போட்டி வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் களம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மேடையெல்லாம் போட்டு முக ஸ்டாலின் இருக்க மேடை, அமைச்சர்கள் இருக்க மேடை, முக ஸ்டாலின் பேசுகிறாரு, அமைச்சர்கள் பேசுகிறாங்க, துணை முதலமைச்சர் பேசுகிறாரு, கட்சியினுடைய கடைநிலை பேச்சாளர்கள் வரைக்கும் பேசுகிறாங்க. அத்தனை பேர் ஏன் தாவேகாவை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதிமுக எடுத்து பேச வேண்டியதானே? களத்திலே இல்லாத எங்களை எங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பேசினாலும் கடைசியில் சொல்றது டிவிகே வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. 2026 தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சியும் அன்டெஸ்டட் தானே, எல்லாருமே ஜீரோல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்கும் உடனடியாக திமுக கடந்த தேர்தலில் 24% வாக்கிங் வச்சுச்சு, அதனால 24% தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா எலெக்ஷனை? அதிமுகவுடைய வந்து கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு வச்சிருந்தாங்க, இல்லை அந்த வாக்கு வங்கிலேருந்து அதிமுக ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எல்லாரும் ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுதான் பேசிக். இது தெரியாம பல புள்ளி விவர புலிகள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு. பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது, மதப்பிளவாத சக்திகளை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றின கட்சி தாவேகா. தீர்மானமே நிறைவேற்றி கட்சி இல்லை. திமுக காட்டுமா? நிறைவேற்ற முடியுமா? அப்புறம் ஏன் அந்த பேச்சுக்கள் வருது? பிஜேபி பின்னாடி அதை சொன்னாதான் திமுக வாக்கு கிடைக்கும். நாங்க தான் பிஜேபி எதிர்க்கிறோம், எல்லாரும் பிஜேபி பி டீம், எங்களை எதிர்த்து பேசினா காங்கிரஸும் பிஜேபியோட பி டீம். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். என்னதான் விமர்சனங்கள் வைத்தாலும் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கு, திமுகவோட கூட்டணி தான் பலமா இருக்கு. இப்ப தாவேகாவோட கூட்டணி அப்படின்னு வரும்போது யாருமே உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, அப்படிங்கறதான் பிரச்சனை. குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க 2 நாளைக்கு போய் இணையதளங்களில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடுவில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா நடக்குது. அந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதவ அர்ஜுனா அவர்களும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து காங்கிரஸுடைய முக்கியமான நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வந்து தாவேகாவை வந்து பாராட்டி பேசுகிறாங்க, நாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே திமுகவுக்கு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக என்ன பண்ணிருந்தா கை எங்கேயும் போகாது கை எங்கேயும் போகாதுன்னாங்க. என்னடா கை இப்போ தாவேகாவை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்குன்னு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இணையதளத்தில் வந்து அவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து நமக்கு துரோகம் இழைச்சது, காங்கிரஸை தமிழ்நாட்டை நம்ம தான் வளர்த்து விட்டோம், இன்றைக்கு வந்து அவர்களும் நம்ம எதிர்த்து சமூக நீதிக்கு எதிராக எப்படி பாஜகவை போல காங்கிரஸும் வந்து நமக்கு துரோகம் செய்கிறது, பாஜகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், சமூக நீதியை வந்து சீர்குலைக்க முயற்சி செய்கிறாங்க, தாவேகாவை பாராட்டுவதன் மூலமாக காங்கிரஸுமே வந்து பாஜக போல செயல்படுதுன்ற அச்சம். காங்கிரஸ் வந்து உங்க கூட கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேச்சுவாக்குல இருக்கிறது, நடந்தாதானே அது பலம். அந்த பேச்சுக்கே திமுக என்ன பண்ணா பயிட்டு தூக்கி ஊட்டிதான். இவங்களும் கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான் கூட்டணி கட்சி மேலே பயிட்டு தூக்கி ஊத்திட்டாங்க. தோழர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் செயல்படக்கூடிய ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் வந்து எங்களால் ஒரு போராட்டங்களை கூட முன்னெடுக்க முடியல மக்களோட உரிமைகளுக்காக, இங்கே வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் நடந்து கொள்றாங்க. அவர் சொன்னாலும் கூட்டணியில தானே இருக்காரு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்படி ஒரு பேச்சு பேசுறாரு. உடனே அடுத்த நாள் காலையில் முரசொலியில் எழுதுறாங்க, தலையங்கத்தில் என்ன எழுதுறாங்க தெரியுமா? தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சையும் அந்த பேச்சிற்கு தினமலர் கொடுக்கக்கூடிய வரவேற்பையும் பார்க்கும்பொழுது தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கெல்லாம் தீனி கொடுப்பதாக தோன்றுகிறது, இது கூட்டணிக்கு தர்மமானது கிடையாது அப்படின்னு அவர் மேலே பயிட்டு ஊற்றிட்டாங்க. அப்போ உங்கள் கூட்டணி கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் நாளைக்கு விசிகாவே இருந்தாலும் எதிர்த்து பேசினா பாஜக, எதிர்த்து பேசினா பாஜகவோட பீட்டி, இவங்க தான் நீங்கள் கொள்கை பிடிப்புன்னு சொல்கிறீங்க. இது கொள்கை பிடிப்பா கொள்கை நடிப்பா? அப்போ கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. திமுகவுடைய வரலாற்றில் கூட்டணி கட்சி இல்லாமல் ஆட்சி வந்திருக்கா? கூட்டணி கட்சிகள் சேர்க்காம தனித்து நின்று நாங்கள் ஜெயிப்போம்னு திமுக எங்கேயா சொல்லியிருக்கா? இது வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கூட்டணியை பற்றி கேட்கும்போது சொன்னேன், எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் அறிவித்தார். நீங்கள் கேட்டீங்களா கூட்டணி யாரும் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, முதல் மாநாட்டில் அறிவிச்சார். என்ன அறிவிச்சார்?
234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்கு. அதையும் தாண்டி எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களை அரவணைப்போம், அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. இன்னுமே ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு. நீங்க வந்து ஃபைனலி ஆஃப்டர் ஜான்வரி வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருவீங்க, அமித்ஷா அவர்கள் வந்து இங்க வரப்போறாங்க, இங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. விஜய் வந்து சரி இப்போதைக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிப்போம்னு சொன்னா கூட ஃபைனலி அந்த கூட்டணிக்குள்ள போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ். அப்புறம் எதுக்காக வருது? இது ஸ்பெகுலேஷன் இல்லை, நரேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது திமுக தான். ஏன்னா இவங்க என்னன்னா இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்ற பூச்சாண்டி காட்டி காட்டியே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும், மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும், அதனால் வந்து பாஜகவை தடுக்கக்கூடிய சக்தி நாங்கள் தான், பாஜக அங்கே கேட்லேயே நாங்கள் நிற்க வச்சுருவோம், செக்யூரிட்டியே நாங்கள் தான், பாஜகவை அவளை உள்ள விடாமல் நாங்கள் தடுக்கிறோம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கியை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோம், முதல்ல எங்கள் தலைவர் தான் சொன்னார், அவன் ஃபாசிசம்னா நீ பாயாசம் அப்படின்னு என் தலைவர் சொன்னார். உங்க ஓனரே பாஜக தான். ஆனாலும் அவங்க சொல்றது என்னன்னா சிஎம் அங்கிள் நீங்க கூப்பிட முடியுது விஜய் அவர்களால, ஆனா அவர் வந்து மோடி அங்கிள் இல்லைன்னா மோடி அவர்களை வேற ஏதாவது சொல்லி அப்படி வந்து கிண்டல் பண்ணுவாரா? அந்த தைரியம் வந்து விஜய் இவரையா கிண்டல்னு எடுத்துக்கிறாரு. என் போராடலாம் முக ஸ்டாலின் அங்கிள்னு மக்கள் கூப்பிடுறது இல்லையா? ஏன் உலகமே நீங்க அப்பான்னு சொன்னதை கிண்டல் பண்ணிட்டு இருக்கு, அது அசிங்கமா தெரியல, நாங்க அங்கிள்னு சொன்னது அசிங்கமா இருக்கு. இங்க சிஎம் அங்கிள்னு கூப்பிட முடியும், ஆனா வந்து மோடி அவர்களை அப்படி கூப்பிட முடியுமா? வெளிப்படையாக விமர்சிக்கிறோம், ஃபாசிச பாஜகன்னு சொல்கிறோம், எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறோம், இதை விடவா எங்களுக்கு தைரியம் வேணும் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு? நாங்கள் என்ன வந்து உங்களை மாதிரி வந்து மறைமுகமாக வந்து பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சோறையாடிக்கிட்டு இருக்கிறோமா? பரந்தூர் திட்டத்தை நீங்கள் எதுக்கு கொண்டு வரீங்க? ஏர்போர்ட் திட்டத்தை உங்களோட சுயலாபத்தை தானே கொண்டு வரீங்க. நீங்கள் இதே பரந்தூருக்கு என்ன சொன்னீங்க? பரந்தூர் திட்டத்தை நாங்கள் எதுக்கு என்ன சொன்னீங்க? அது வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம், நாங்கள் என்னங்க பண்ண முடியும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னீங்க. அங்கே ஒன்றிய அமைச்சர் உடனே பேட்டி கொடுக்குறாரு, அந்த இடத்தை பார்த்து கொடுத்ததே திமுக தான், செலக்ட் பண்ணி கொடுத்ததே திமுக தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் மறைமுக கூட்டு வச்சுப்பீங்க. இங்கே வந்து அண்ணாமலை என்ன பண்ணுவார், அவர் மாநில தலைவராக இருக்கும்போது முடிஞ்சால் வந்து கமலாலயத்தை வந்து என்ன தொட்டுப்பார் அப்படின்வார், இங்கேருந்து உதயநிதி வந்து நீ வந்து அறிவாலயத்தை வந்து தொட்டுப்பார் அப்படின்வார். ஆனால் 2 பேரும் கடைசி வரைக்கும் அதை செய்ய மாட்டாங்க. அப்போ மக்களை ஏமாத்துறது என்னன்னா கவனம் ஃபுல்லாக இவங்க 2 பேர் மேலே மட்டும் இருக்கணும், மற்ற யார் மேலேயும் அந்த கவனம் போயிடக்கூடாது அப்படின்ற அந்த அரசியல் விளையாட்டு விளையாடுறது. இவர் அண்ணாமலை வந்து ட்ரங்க் பெட்டி ஃபுல்லாக வந்து டிஎம்கே ஃபைல்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, திமுக மேலே ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு இடி வழக்கு வந்துச்சு, துணை முதலமைச்சர் உதயநிதியை சுற்றி சுழண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டெல்லிக்கு போனார் முதலமைச்சர், இன்றைக்கி அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ KN நேரு மேலே 1000 கோடிக்கு ஊழல் வழக்கு வந்திருக்குது. நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஸ்டில் நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றது வந்து விஜய் அவர்கள் குறித்து அவருக்கு கூட்டம் கூடுது, இல்லை வந்து அவர் தான் ஆட்சி அமைப்பார்னு என்னதான் ஹைப் கொடுத்தாலும் ஸ்டில் போட்டி வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் களம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மேடையெல்லாம் போட்டு முக ஸ்டாலின் இருக்க மேடை, அமைச்சர்கள் இருக்க மேடை, முக ஸ்டாலின் பேசுகிறாரு, அமைச்சர்கள் பேசுகிறாங்க, துணை முதலமைச்சர் பேசுகிறாரு, கட்சியினுடைய கடைநிலை பேச்சாளர்கள் வரைக்கும் பேசுகிறாங்க, அத்தனை பேர் ஏன் தாவேக்காவை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதிமுக எடுத்து பேச வேண்டியதானே? களத்திலே இல்லாத எங்களை எங்கே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்குங்க? எந்த மேடை எடுத்த முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா நடந்தது கடந்த ஆண்டு, அந்த விழாவை நீங்கள் இப்போ கூட எடுத்து ரீகேப் பண்ணி பாருங்கள். கூட்டணி கட்சியில் அத்தனை பேரும் உட்காந்துருப்பாங்க, முதலமைச்சர் உட்காந்துருப்பாரு, அத்தனை பேரும் புதுசாக வந்தவங்களாம் அடிக்க பார்க்குறாங்க, புதுசாக வந்தவங்களாம் ஜெயிச்சிருன்றாங்க, இப்போ வந்தவங்களாம் சிஎம். ஏன் முதலமைச்சர் சாதனையை சொல்லி பிறந்தநாள் கொண்டாட முடியல? எங்கள் தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அங்கே போய் அதிமுக எடுத்து பேச வேண்டியதானே? ஏன் தாவேக்காவை எடுத்து பேசுகிறீங்க? அப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல, அவ்வளோ பயம் இருக்கிறதா தானே எடுத்து பேசுகிறீங்க. யாரும் அதிமுகவை இன்னைக்கு பேசலையே, தாவேக்காவை தானே பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரிய கட்சிகள், இவ்வளோ வருஷமாக மாறி மாறி தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் ரொம்ப சாதாரணமாக டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு விஷயத்தை கட்டமைத்து ஏடிஎம்கேங்கிற ஒரு விஷயத்தை உள்ளேயே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அதோடைய நோக்கம் என்ன? 2வது கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தானா உண்மை? இன்றைக்கு இப்போ தானே எதிர்கட்சி தாவேக்கா தானே. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனதில் பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு தாவேக்கா தான் செயல்பட்டு இருக்குது, அடுத்த ஆளுங்கட்சியாக மாறப்போகுது. இதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்குது, அதை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். என்றைக்கு பாஜக கூட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்களோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆகிப்போச்சு. பாஜகவால் தமிழ்நாட்டில் மலரவே முடியாது. எப்படி மலரும்? ஒரே ஒருத்தர் நினச்சா மலர வைக்க முடியும், ஸ்டாலின் அவர்கள் நினச்சா மலர வைக்க முடியும். அந்த வேலையை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வந்ததுக்கான காரணம் யார்? ஸ்டாலின் தான், இதே திமுக தான். குஜராத் கலவரம் நடக்கும்போது
மதத்தின் பெயரால் அத்தனை லட்சம் பேர் கொல்லப்படும் போது அந்த பாஜகவோட கூட்டணியில் இருந்தது யார்? திமுக தானே இருந்துச்சு. பாஜக வாக்கு கேட்டது யார்? திமுக தானே. அப்போ இந்த பாஜக தமிழ்நாட்டில் மலரவே முடியாது. நீங்கள் அந்த பாஜக மலர்ந்துருச்சுல்ல. எப்படி மலர்ந்துச்சு? ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு 4 சீட் ஜெயிச்சிருக்காங்க. 4 சீட்டு ஜெயிக்கணும்னா மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து மலர்ந்துட்டோன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆட்சி அதிகாரத்தில் பிடிக்கிற அளவுக்கோ இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கிற அளவுக்கோ எந்த விதமான தாக்கத்தையும் பாஜகவால் இங்கே ஏற்படுத்த முடியாது. குறிப்பாக பாஜகவுடைய மதவாத அரசியல் இங்கே செல்லுபடியாகும். அது நடக்கணும்னா திமுக ஒத்துழைச்சா மட்டும்தான் நடக்கும். அதை தான் நீங்கள் திமுகவை பண்ண வச்சுக்கிட்டு இருக்குது பாஜக. சரி, இப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால ஏடிஎம்கேவை மக்கள் ஆதரிக்க மாட்டாங்களா, ஓட் பண்ண மாட்டாங்களா, எந்த இடங்களையும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? நிறைய இடங்கள் வந்து ஏடிஎம்கேவோட கோட்டையாக. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, இனிமேல் வந்து பாஜக கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்போ மக்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஆதரிச்சாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி அப்படி இருக்கீங்களா? பாஜகவோட கூட்டணி சேர்றீங்க, திடீர்னு வெளியில் வரீங்க, திரும்பவும் கூட்டணி சேர்றீங்க. அப்போ மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? எந்த நம்பிக்கை இருக்கும் மக்கள் உங்களுக்கு மேலே? அதாவது தலைவர்கள் காட்டின வழியவே நீங்கள் பின்பற்றலன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டமன்றம் தான் வரும், அதுக்கு தான் விஜய் வழிவகுப்பார். அதாவது அவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஓட்ஸை பிரித்து கொஞ்சம் வாக்குகளை பெறுவாரே தவிர, ஆனால் இந்த டஃப் ஃபைட்டெல்லாம் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்த 2வது இடம் அப்படிங்கிறதெல்லாம் வர முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு சொல்லி தானே ஆகணும். நாங்கள் தான் பிரதானமாக இருக்கணும் அவங்க சொல்லி தான் ஆகணும். கள நிலவரம் அப்படி இல்லையே. இன்றைக்கு வந்து பாஜகவை ஆதரித்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்களில் கருத்து கணிப்பு வெளியே இருக்குது. அந்த கருத்து கணிப்பில் 2 மாதத்துக்கு முன்பாகவே தாவேக்காக 20% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பு கிடையாது. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்களுடைய ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் வருது. அப்போ கள நிலவரம் அதுவாக தான் இருக்குது, அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். இன்றைக்கு ஏன் வந்து அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 15-16 பேர் திமுகவுக்கு போகிறாங்க? எதுக்கு அதிமுக இருக்கவங்க தாவேக்காவை தேடி வராங்க? அப்போ அங்கே அதிமுகவில் வந்து எந்த விதமான ஸ்ட்ராங் ஹோல்டு இன்றைக்கு கிடையாது. எவ்வளோ பேசினாலும் கடைசியில் சொல்கிறது டிவிக்கே வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு அதாவது சிஎம் ஆகிற அளவுக்கு அந்த அந்த ஒரு கட்சியால் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நீங்கள் அன்டெஸ்டட்னா எல்லா கட்சியுமே 2026 அன்டெஸ்டட் தான். 2026 தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சியும் அன்டெஸ்டட் தானே. எல்லாருமே 0ல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே 0ல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்கும் உடனடியாக திமுக கடந்த தேர்தலில் 24% வாக்கிங் வச்சுச்சு, அதனால் 24% ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா எலெக்ஷனை? அதிமுகவுடைய வந்து கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க, இல்லை அந்த வாக்கு வங்கியிலேருந்து அதிமுக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? எல்லாரும் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ 2026 தேர்தல் களத்தில் மக்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகுதுன்றதை அந்த தேர்தல் மட்டும்தான் தீர்மானிக்கும். கூட்டணிகளை வேணால் நீங்கள் வந்து இது போல் வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்கள் பேசலாம். ஆனால் மக்களுடைய முடிவு அப்படிங்கிறது அந்த தேர்தல் நாளில் அந்த தேர்தல் களத்தில் அன்றைக்கு கூடிய சூழல் தான் தீர்மானிக்கும். இதுதான் பேசிக்கு. இது தெரியாமல் பல புள்ளி விவர புலிகள் பேசிக்கிட்டு இருக்கலாம், அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு. இவங்க இந்த மாதிரி அன்டெஸ்டட்னு சொல்லக்கூடிய பல்வேறு மாநிலங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து வாக்கு வங்கி நிரூபிக்காத பல கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகள் முதல் தேர்தலே ஆட்சி அமைப்பிற்கு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. பல்வேறு மாநிலங்களில் இதற்கான உதாரணங்கள் இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அன்டெஸ்டட்னு சொன்ன அந்த புள்ளி விவர புலிகள்லாம் ரஜினிகாந்த் 50% வாக்கு வாங்குவான்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அரசியல் கட்சியை துவங்கலை, அறிவிப்பு மட்டும் தான் சொன்னார். அதுவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தான் சொன்னார். அதற்கே 50% வாக்கு வாங்கிடுவார். அவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்திருக்கலாம். அப்போ எப்படி அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் வந்து இன்றைக்கி எங்கள் தலைவருக்கு அதோட அதிகமாக இருக்குது? எப்படி நீங்கள் அப்போ வாக்கு வங்கியே வராதுன்னு சொல்கிறீங்க? அன்டெஸ்டட்னு எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு 50% அவர் வாங்குவார்னு சொல்லும்போது எங்கள் தலைவருக்கு அதை விட இன்றைக்கு அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்கு. அப்போ எப்படி நீங்கள் வாக்கு வங்கி வராதுன்னு சொல்ல முடியும்? கோர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே கோர் ஃபேன்ஸ் தான். நான் சொன்னது போல் 30 ஆண்டு காலம் வந்து அன்றைக்கு அவர் நடிப்புத்துறை ஆரம்பிக்கும் போது அவர் கூட இருந்தவங்க தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் கோர் ஃபேன்ஸ் தான். கமல்ஹாசன் அவங்களுக்கு கூட ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகலே. அதற்கு காரணம் என்னென்னா அவங்க நிலைப்பாடு சரி கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன பண்ணி கட்சி ஆரம்பிச்சிங்க, 2021 தேர்தலில் வந்தீங்க, ஒரு டிவி ஒன்று அங்கே இருக்கும், இதே மாதிரி ஒரு ரூமில் தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. டக்குன்னு அதில் ஊழல்னு சொல்லிட்டு ஐயா கலைஞரோட வாய்ஸ் வரும், ரிமோட் எடுத்து அடித்து உடச்சிருவாப்புல டிவியை, ஊழலை ஒழிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி எங்கே போயிருக்கீங்க? யார் கூட ஐக்கியமாக இருக்கீங்க? ஒரே ஒரு எம்பி சீட்டு, அந்த ஊழலாமல் உட்காந்துருக்கீங்க. அந்த ஊழல் கரையோடு போய் சேர்ந்துட்டீங்களே. இப்போ அந்த டிவி கை இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரிமோட் எடுத்து திருப்பி அடிக்கும். இப்படி தானேங்க இருக்குது. அப்போ எப்படி வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வழிவகையை கொண்டு போய் சேர்க்கும்? அப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக இருக்கணுமா இல்லையா? நாங்கள் தெளிவாக இருக்கோம்ல. 234 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிப்போம்,
தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம், அப்படி எங்களை நம்பி வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதில் கிளியராக இருக்கோம். எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் ஒன்று சொன்னால், தமிழ்நாட்டிலேயே நீங்கள் சொல்லக்கூடிய திமுக இருக்குது பாருங்கள், அது கூட செய்யலை, நாங்கள் செஞ்சுருக்கோம். பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது, மதப்பிளவாத சக்திகளை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றின கட்சி தாவேகா. தீர்மானமே நிறைவேற்றிருக்கு கட்சியில். திமுக காட்டுமா? நிறைவேற்ற முடியுமா? அப்புறம் ஏன் அந்த பேச்சுக்கள் வருது பிஜேபி பின்னாடி? அதை சொன்னாதான் திமுக வாக்கு கிடைக்கும். நாங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிறோம், எல்லாரும் பிஜேபி பி டீம். எங்களை எதிர்த்து பேசினா காங்கிரஸும் பிஜேபியோட பி டீம், எங்களை எதிர்த்து பேசினா கம்யூனிஸ்டும் வந்து பிஜேபியோட பி டீம். காங்கிரஸை பற்றி பேசவே மாட்டாங்கிறாங்களே. யாரு? தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் இல்லைல்ல, அதிமுகவும் ஆட்சியில் இல்லை, காங்கிரஸும் ஆட்சியில் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் செய்த தவறுகள்லாம் நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்லி தான் பாஜக வந்தது. இன்னைக்கு நாட்டையே மதப்பிளவாதம் செஞ்சு துண்டாடிக்கிட்டு இருக்குது. அதிமுக செய்த குற்றங்களை எல்லாம் நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம், அதிமுக கூட நாங்கள் ஆட்சி நடத்த மாட்டோம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தார். இன்னைக்கு அதை விட ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. மிக்க நன்றி.